வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று காலை மிஷன் வீதியிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக புறப்பட்டு மிஷன் வீதி, அம்பலத்தடையார் மடம் வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட சென்றனர். அவர்களை போலீசார் பேரிகார்டுகள் மூலம் தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு மின் கட்டணத்தை உயர்த்திய புதுச்சேரி அரசையும் மின்துறை அமைச்சரையும் கண்டித்து கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள், மின் கட்டண உயர்வையும் தனியார் மயத்தை கண்டித்தும் போராட்டம் நடத்தி வருகிறோம். 25,000 கோடி சொத்து மதிப்புள்ள மின்துறை வெறுமனே அதானி குழுமத்துக்கு கொடுக்க ஆட்சியாளர்கள் துடிக்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். இந்த ஆண்டு 2 முறை உயர்த்திவிட்டனர். மின் கட்டண உயர்வுக்கு அமைச்சர் மானியம் தருவதாக சொன்னார். ஆனால் யூனிட்டுக்கு 45 பைசா கொடுத்தனர். ஆனால் ரூபாய் 6,000 மின் கட்டணம் வந்தால் அதற்கு வெறும் ரூபாய் 85 மானியம் கொடுத்தனர். ஆனால் மின் கட்டணத்தை ரூபாய் 2,000 உயர்த்திவிட்டனர். மானியம் தருவேன் என்பது வெறும் கண் துடைப்பு மாயம். கடந்த ஆண்டு மின் கட்டண மானியமாக ரூபாய் 32 கோடி கொடுத்ததாக கூறியுள்ளனர். எந்தெந்த வகையில் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சந்துரு. இவர் நேற்று காலை வம்பாக்கீரபாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் வெட்டப்பட்டு சடலமாக கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதயஞ்சாலை போலீசார் சந்துருவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்யப்பட்ட சந்துருவின் செல்போனை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட சந்துரு நயனார் மண்டபம் பகுதியில் உள்ள கோழிக்கடையில் சுமை தூக்கும் தொழிலாளராகவும் சொந்தமாக ஒரு எர்டிகா கார் வைத்துக் கொண்டு டிராவல்ஸ் தொழிலும் செய்து வந்துள்ளதும், இதில் சந்துரு தன்னுடன் அதே கடையில் வேலை செய்யும் வெங்கடேசன் என்பவருடன் கடைசியாக செல்போனில் பேசியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வெங்கடேசனுக்கு தொடர்பு கொண்டபொழுது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதில் சந்தேகமடைந்த போலீசார் வெங்கடேசனை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைத்து அவரை தேடி வந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சந்துருவின் காரில் சுற்றி வந்த அவரை புதுச்சேரி எல்லைப் பகுதியில் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் வெங்கடேசனும் சந்துருவும் ஒன்றாக கோழிக்கடையில் சுமை தூக்கும் வேலை செய்து வந்ததால் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர். இதனிடையே ஒருநாள் வெங்கடேசனின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதை அடுத்து அவர் தனது மனைவி காவியாவிற்கு சந்துருவின் செல்போனிலிருந்து தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது சந்துரு வெங்கடேஷ் மனைவியின் செல்போன் எண்ணை சேமித்து வைத்துக் கொண்டு அவ்வப்பொழுது காவியாவிடம் பேசி வந்துள்ளார். நாளடைவில் இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு தகாத உறவில் இருந்துள்ளனர். இதனிடையே காவியாவின் நெருக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சந்துரு வெங்கடேசனை விட்டுவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென காவியாவை வற்புறுத்தியுள்ளார். இதில் அதிர்ச்சியடைந்த காவியா சந்துருவுடனான உறவை துண்டித்ததோடு தனது கணவரிடமும் நடந்தவற்றை கூறியுள்ளார். இதில் அதிர்ச்சியடைந்த வெங்கடேசன் சந்துருவை அழைத்து தனது மனைவிக்கு இனிமேல் தொல்லை கொடுக்க வேண்டாம் என எச்சரித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சந்துரு தனக்கு பிரபல ரவுடிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும், எனவே உனது மனைவி என்னுடன் அனுப்பி வைக்குமாறு மிரட்டியுள்ளார். இதனை கேட்டு மனம் நொந்து போன வெங்கடேசன் தனது சிறுவயது தோழனான ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரணிடம் இதுகுறித்து தெரிவித்துள்ளார். அதற்கு சரண் தனது நண்பரான ரவுடி ராஜேஷை அழைத்து தனது சிறுவயது நண்பன் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் சந்துருவை கொலை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். அப்பொழுது மூவரும் திட்டம் தீட்டி சந்துருவின் காரை திருச்செந்தூருக்கு வாடகைக்கு வேண்டுமென வெங்கடேசன் நேற்று முன்தினம் காரை கேட்டு வாங்கி வந்துள்ளார். பின்னர் மதியம் சந்துருவை தொடர்பு கொண்ட வெங்கடேசன் இன்னும் தாம் திருச்செந்தூர் செல்லவில்லை என்றும் வாகனத்தில் கிலோமீட்டரை வந்து குறித்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதனை நம்பிய சந்துரு மதியம் 2 மணி அளவில் வம்பாக்கீரபாளையத்தில் உள்ள வெங்கடேசனின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டிற்குள் மறைந்திருந்த ராஜேஷ், சரண் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய 3 பேரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்துருவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரின் உடலை சாக்குப்பையில் கட்டி வைத்துவிட்டு தனது வீட்டை முழுவதுமாக பினாயில் மற்றும் தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்துள்ளார். பின்னர் 14 மணி நேரம் கழித்து மறுநாள் அதிகாலை 4 மணியளவில் கொலையான சந்துருவின் உடலை அவரது காரிலே எடுத்துக்கொண்டு அருகே உள்ள பாண்டி மெரினா சாலையில் ஓரமாக வீசிவிட்டு காரில் வெங்கடேசன் தப்பித்துள்ளார். மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு முன்னதாக வெங்கடேசன் தனது மனைவி காவியாவை உறவினர் ஒருவருடன் அரக்கோணத்தில் உள்ள கோவிலுக்கு அனுப்பி வைத்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வெங்கடேசன் கொடுத்த தகவலின் பேரில் வேல்ராம்பட்டு ஏரிக்கரையில் தலைமறைவாக இருந்த ரவுடி ராஜேஷ் மற்றும் சரண் ஆகிய இருவரை போலீசார் பிடிக்க சென்றபொழுது
இருவரும் தப்பி செல்ல முயன்ற நிலையில் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே இருவரும் விழுந்ததில் கைகளில் முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய கத்தி, ஒரு கார், 2 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள வடுகப்பட்டியில் பாமக நிர்வாகி இல்ல துக்க நிகழ்ச்சியில் பாமக எம்எல்ஏ அருள் கலந்து கொண்டார். பின்னர் அவர் சேலம் சென்றார். வாழப்பாடி அருகே அன்புமணி ஆதரவாளர்கள் அவர் காரை வழிமறித்தனர். அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் கார் மீது கல்வீசி தாக்கினர். அருள் ஆதரவாளர்களும் தாக்கினர். அன்புமணியின் ஆதரவாளர்கள் தன்னை கொல்ல திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியதாக அருள் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்றவர் மனோஜ் பாண்டியன். அதிமுகவை விட்டு ஓபிஎஸ் அணி பிரிந்ததும் அந்த அணியில் இருந்து வந்தார். ஓபிஎஸ் அணிக்கு தேவையான அனைத்து வித சட்ட ஆலோசனை வழங்கும் குழுவில் முக்கிய நபராக இருந்தார். சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரம் எடுத்த நிலையில் இன்று திடீரென திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயம் வந்தார். திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தார். அப்பொழுது அமைச்சர் துரைமுருகன், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கடந்த சில வாரங்களாகவே ஓபிஎஸ் அணியில் மனோஜ் பாண்டியன் அதிருப்தியில் இருந்து வந்திருக்கிறார். கச்சிதமாக காய் நகர்த்திய திமுக தேர்தலை மனதில் வைத்து மனோஜ் பாண்டியனை தங்கள் பக்கம் இழுத்துவிட்டது என்று அரசியல் நிபுணர்கள் சொல்கின்றனர். கடலூர் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் பஞ்சலோக சிற்பங்கள் மற்றும் தஞ்சாவூர் ஓவியம் கண்காட்சி மற்றும் விற்பனை துவக்க விழா கடலூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற்றது. இந்த பஞ்சலோக சிற்பங்கள் மற்றும் தஞ்சாவூர் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனையை இந்திய உணவுக் கழகத்தின் தமிழ்நாடு ஆலோசனை குழு உறுப்பினர் துரை செந்தாமரை கண்ணன் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கு விற்பனை மேலாளர் கார்த்திக் தலைமை தாங்கினார். தினசெய்தி சமுத்திரம் நாளிதழ் நிறுவனர் டாக்டர் ராமச்சந்திரன் சோழன் முன்னிலை வகித்தார். இந்த கண்காட்சியில் சிறப்பம்சமாக பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட சிலைகள், பித்தளை சிலைகள், தஞ்சாவூர் ஓவியங்கள், மரத்தினால் செய்யப்பட்ட மர சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள், சந்தன மாலைகள், பூஜை வகைகள், பித்தளை விளக்குகள், அகர்பத்தி மாலைகள், செம்பு பொருட்கள், பேப்பர் கூழினால் செய்யப்பட்ட தலையாட்டு பொம்மைகள் உள்ளிட்ட புது வகையான பொருட்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியில் ரூபாய் 36 முதல் ரூபாய் 1,40,000 வரையில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் வாங்கும் பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் அலட்சியம் காட்டும் புதுச்சேரி தொழிலாளர் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் 50க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் காரைக்காலில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெறும் பொருட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இன்று முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை சிறப்பு திருத்தப் பணி நடக்கிறது. அதையொட்டி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 10.21 லட்சம் வாக்காளர்களுக்கு 962 ஓட்டுச்சாவடி அலுவலர்கள், ஓட்டுச்சாவடி முகவர்கள் உதவியுடன் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கி தகவல் சேகரித்து வருகின்றனர். இத்தகவலின் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரித்து வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும். அதில் ஆட்சேபனை மற்றும் உரிமை கோரல் ஜனவரி 8ஆம் தேதி வரை பெறப்படும். இத்தகவல்கள் ஆய்வு செய்து பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. கிருஷ்ணாலயா தியேட்டருக்கு படம் பார்க்க வந்த சினிமா குழுவினர். சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான ஆண் பாவம் பொல்லாதது தமிழ் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இதனை காண அப்படத்தின் இயக்குநர் மற்றும் நடிகர்கள், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் என அனைவரும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் இன்று கடலூர் கிருஷ்ணாலயா திரையரங்கில் GRK குழும இயக்குநரான துரைராஜ் அவர்களை சந்தித்து படத்தை பற்றியும் ரசிகர்களின் கருத்தை பற்றியும் கேட்டறிந்தனர். இந்த நிகழ்ச்சியில் GRK குழும இயக்குநர் துரைராஜ் அவர்கள் படக்குழுவினருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தி திரையரங்கு உள்ளே படம் பார்க்க வந்த ரசிகர்களிடம் சிறப்புரையாற்றினார். அனைவருக்கும் வணக்கம். ஆண் பாவம் பொல்லாதது போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்களையும் பயங்கர அமோக ஆதரவோடு ஓடிட்டுருக்கு அப்படின்றத கேள்வி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ கடலூரில் செவ்வாய்க்கிழமை காலையில் கிட்டத்தட்ட 250 டிக்கெட். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோக்கு தீ வைத்து கொளுத்தியதில் ஆட்டோ முழுவதும் எரிந்து சாம்பலானது. தற்பொழுது இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ராஜாநகர் பகுதியை சேர்ந்தவர் சசிகுமார். ஆட்டோ ஓட்டுநரான இவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் இரவு ஆட்டோவை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதனிடையே நள்ளிரவு 2 மணி அளவில் வீட்டின் வெளியே சத்தம் கேட்கவே சசிகுமார் வெளியே வந்து பார்த்தபொழுது அவரது ஆட்டோ தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயற்சி செய்தார். ஆனால் தீ மளமளவென பரவி ஆட்டோ முழுவதும் எரிந்து சாம்பலானது. இது குறித்து ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமார் கொடுத்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியை சேர்ந்த விஜய் நள்ளிரவில் தலையில் கழலியை போர்த்தியவாறு சென்று ஆட்டோக்கு தீ வைத்து கொளுத்தியது பதிவாகி இருந்தது. இதனிடையே சசிகுமாருக்கும் விஜய்க்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததால் அவர் ஆட்டோவை தீ வைத்து கொளுத்தியது தெரிய வந்ததை தொடர்ந்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.